ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெனா. இன்றும் ஈழ சினிமா பார்வை நிகழ்ச்சியில் ஒரு ஈழத்து பாடலோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பாடல் பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே நம்ம எல்லாத்தையுமே இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தங்களை பார்த்தா, அதாவது புதுசாக ஒரு நபரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குற ஒரு விஷயம், பேருக்கு அப்புறமா நாங்கள் கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் எத்தனை நம்பர் இல்லாட்டி உங்களுடைய பர்த்டே என்ன அப்படின்னு. பொதுவாக நாங்கள் எத்தனை நம்பர்னு கேட்கும்போது அவங்க தவறாக புரிஞ்சிருப்பாங்களோன்ற எண்ணத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு அவங்க எத்தனை நம்பர்ன்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு ஊகிச்சு இவங்க இந்த நம்பர் தான் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லாட்டி அதோடய ஸ்டாப் பண்ணுறதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா. பொதுவாக நானுமே அந்த மாதிரியான ஒரு டைப்பான ஒரு ஆள் தான். அந்த என்னடா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், பாடலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது சம்பந்தமான ஒரு பாடலை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடலுக்கு வரி மற்றும் இசை அமைச்சவர் யார் அப்படின்னு சொன்னால் சி.வி. லக்ஷ். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொல்லிசையில் அவருடைய வரிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை இயக்கி அதை தொகுத்து வழங்கி இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் கதிர் ராஜசேகரன் அப்படின்றவர் தான். இந்த பாடலுக்கு முக்கியமான ப்ளஸ்ஸாக அமைஞ்ச விஷயமும் இதுவாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு கலையொப்பனை வடிவமைப்பு செஞ்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரியன் என்றவர் தான். இவர் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஈழத்து சினிமாவில் நிறைய படங்களுக்கு தன்னுடைய தனித்துவமான கலை வடிவமைப்பை வெளிக்காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு பாடல் இல்லாட்டி படம் அப்படின்னு சொன்னால் என்னத்தை பார்ப்போம், அதில் வரக்கூடிய வரிகள், அது வரக்கூடிய விஷுவல்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலாக பார்த்துட்டு விட்டுறோம் இல்லையா. ஆனால் அதையும் தாண்டி கேமராவுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க யாரையுமே நாங்கள் பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய கஷ்டங்களும் தான் அந்த பாட்டுக்கு ப்ளஸ்ஸாவோ அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாடலுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா ரிஷாந்தன் என்றவர். இந்த பாடலுக்கு இன்னொரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் தோன்றி நடிச்சிருக்கக்கூடிய நடன கலைஞர்களின் இந்த நடனம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாடலுக்கு நடன கலைஞர்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறவங்க மீரு அப்படின்றவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேக் டான்ஸ் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த பாடலில் தோன்றி நடிச்சிருக்கிறாங்க. கர்ணிஜா என்றவங்க தான் இந்த பாடலுக்கு ஃபீமேல் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் முக்கியமான அந்த ரெப்பையும் தாண்டின ஒரு விஷயமா தான் இந்த வாய்ஸ் இதில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சொல்லிசையில் அதில் வரக்கூடிய வரிகளை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆறாம் நம்பர் பொடியன்கள் எல்லாமே இந்த பிளே பாயாக இருப்பாங்க அப்படி என்று நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது இந்த நம்பர்களை பற்றி கதைக்கிறவங்கள்ட்ட இடையில அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே உடைச்செறிகிற வகையில் அவர் தன்னுடைய வரிகளை வடிவமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு ப்ளஸ் அமைஞ்ச ஒரு விஷயமே அதுவாக தான் இருக்குது. கொமனா எல்லாருமே ஒரு பாடலில் சொல்ல முடியாத விஷயத்த ரேப் மூலமாக சொல்ல முடியும். அப்படித்தான் அவருடைய தன்னுடைய மன ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திருக்காரோ என்னவோ தோணுது. இவ்வளோ நேரமே நாங்கள் இந்த பாடலில் வரக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அதையும் தாண்டி மைனஸான சில விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஈழத்து சினிமா, ஈழத்து திரைப்படங்கள், ஈழத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனி பாணி இருக்குது இல்லையா.
அதையும் தாண்டி இவங்க இந்த பாடலில் ஒரு சின்ன மைனஸான விஷயம் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தென்னிந்திய சினிமாவினுடைய பாடல்களை வந்து மீள்கலவை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் மிகவும் மனவருத்தமான விஷயமா இதில் இருக்குது. அதை விடுத்து நமக்குன்னு நம்முடைய ஈழத்து சினிமாக்குன்ற ஒரு தனிப்பாணி இருக்குது இல்லையா, அந்த பாணியில் இனி வரக்கூடிய பாடல்களை வெளியிடுறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸான விஷயம், இந்த பாடலில் தோன்றி நடிச்சிருக்கக்கூடிய அந்த பாடகி வந்து தன்னுடைய முக பாவனையை வந்து அவ்வளவாக வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த பாடலில் வரக்கூடிய அந்த பாடலுக்குரிய அந்த உத்வேகத்தையும் தாண்டின ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இன்று நம்முடைய ஈழ சினிமா பார்வை நிகழ்ச்சியில் சி.வி. லக்ஷனோட படிப்பில் வெளியான பாடல் 6ஆம் நம்பர் பொடியன் பாடலை தான் பார்த்துருந்தோம். அதுபோல் இனி வரும் காலங்கள்லையும் நம்முடைய நாட்டு கலைஞர்களோட பாடல்கள் மற்றும் படிப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஷனா. அதுபோல் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.